வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 2 நாள் அரசுமுறை பயணமாக மாலத்தீவு சென்றடைந்த பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு. பாரம்பரிய முறைப்படி மேளதாளங்கள் முழங்க கண்கவர் கலை நிகழ்ச்சிகளுடன் வரவேற்பு அளிக்கப்பட்டது. தீவிரவாதத்தை எதிர்ப்பதில் இந்தியாவும் இங்கிலாந்தும் ஒரே நேர்கோட்டில் பயணிக்கிறது. சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்துவோருக்கு எதிராக சட்டங்கள் கடுமையாக்கப்பட வேண்டும் என பிரதமர் மோடி பேச்சு. பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தை கைவிட வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் போராட்டம். நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள காந்தி சிலையில் இருந்து நுழைவு வாயில் வரை பேரணியாக சென்று முழக்கம். புதிதாக பொறுப்பேற்க உள்ள மாநிலங்களவை எம்பிகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து. பதவிக்காலம் நிறைவு பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் பாராட்டு. MBBS, BDS படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியல் வெளியீடு. கடந்த ஆண்டைப் போலவே நடப்பாண்டும் 11,350 மருத்துவ இடங்களுக்கு மாணவர் சேர்க்கை நடைபெறும் என அமைச்சர் மா. சுப்பிரமணியன் பேட்டி. தமிழகத்தில் மருத்துவ படிப்புகளுக்கான முதற்கட்ட கலந்தாய்வு ஜூலை 30 தொடங்குகிறது. 7.5% இடஒதுக்கீட்டில் 4,062 விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தகவல். மருத்துவ படிப்பு கவுன்சிலிங்கிற்கு போலி ஆவணங்கள் அளித்த விவகாரத்தில் மேலும் 5 மாணவர்கள் தகுதி நீக்கம். இதுவரை 25 பேரை தகுதி நீக்கம் செய்து விசாரித்து வருவதாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் பேட்டி. சமர்ப்பித்திருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த ஆண்டு மட்டும் 25 மாணவர்கள் போலியான ஆவணங்களை தந்ததன் மூலம் தகுதி நீக்கம் செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. கிட்னி முறைகேடு விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட அனைவர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும். மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் உறுதி. வடக்கு வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது. மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்த முற்பகலில் மேற்கு வங்கதேச கடற்கரையில் கரையை கடக்கும் என தகவல். இரண்டாயிரத்து 26 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி வெற்றி மீண்டும் ஆட்சி அமைக்கும் என வைகோ நம்பிக்கை. எவ்வளவு வாரி இறைத்தாலும் இந்துத்துவ சக்திகள் தமிழகத்தில் காலூன்ற முடியாது எனவும் திட்டவட்டம். கோடிகளை யாருக்கு வாரி இறைத்தாலும் சரி, அவர்களிலே நிச்சயமாக அவருடைய மனக்கோட்டை மண்கோட்டையாக தகர்ந்து போகும் தவிடுபடியாகும். மாநிலங்களவை எம்பியாக தேர்வு செய்யப்பட்ட மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் திமுக தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெற்று அதிமுக ஆட்சி அமைக்கும். கஜா புயலால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் அறிவித்தது அதிமுக என எடப்பாடி பழனிசாமி பேச்சு.
விவசாயிகளை கண்ணை இமை காப்பதை போல பாதுகாத்தோம். எப்பொழுதெல்லாம் விவசாயிகளுக்கு கஷ்டம் வருதோ அப்பெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு துணை நின்று அந்த கஷ்டத்தை நீக்கிய ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அதே போல விவசாயிகள் தொடக்க வேளாண் வங்கியில் வாங்கிய பயிர்க்கடன் 2 முறை தள்ளுபடி. விவசாயிகள் எப்பொழுது வேணாலும் மின் மோட்டரை இயக்கலாம், மும்மனை மின்சாரத்தை கொடுத்தோம். இன்றைக்கு பல திட்டங்கள் ஒன்னாரண்டா ஏராளமான திட்டங்களை விவசாயிகள் கொடுத்தோம். எடப்பாடி பழனிசாமியை விட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கே செல்வாக்கு அதிகம் என திமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் அன்வர் ராஜா பேச்சு. பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ள எடப்பாடி பழனிசாமி 2026 தேர்தலில் தோல்வி அடைவது உறுதி எனவும் திட்டவட்டம். புதுக்கோட்டையில் எடப்பாடி பழனிசாமி கூட்டத்திற்கு அழைத்து வரப்பட்ட பொதுமக்களுக்கு பணப்பட்டுவாடா. ஒன்றியம் வாரியாக அதிமுக நிர்வாகிகள் ஒன்றாக கூடி அந்தந்த கிராமத்தின் பெயரை சொல்லி பணத்தை பங்கிட்டுக் கொள்ளும் காட்சி வெளியாகி பரபரப்பு. திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் பாஜக பிரமுகர் தற்கொலை செய்து கொண்ட வழக்கு பாஜக நிர்வாகிகள் உட்பட 3 பேர் கைது. நாகை மாவட்டம் திருப்பூண்டியில் கடந்த 19ஆம் தேதி மூதாட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம். 5 சவரன் நகைக்காக நண்பருடன் சேர்ந்து உறவினரே கழுத்தை நெரித்துக் கொன்றது போலீசார் விசாரணையில் அம்பலம். ராமநாதபுரத்தில் இபிஎஸ்க்கு பிளக்ஸ் போர்டு வைப்பதில் அதிமுகவினரிடையே தகராறு, வாக்குவாதம். யாருக்குமே பிளக்ஸ் போர்டு வைக்க அனுமதி இல்லை என காவல்துறையினர் எச்சரித்து அனுப்பியதால் பரபரப்பு.